ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணுங்கப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குன்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியரா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியர் தானேப்பா. ஸோ நம்ம போவோமா? ஸோ சிக்னல்ஸோட டிஸ்கஷன் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நமக்கு சிக்னல்ஸோட டிஸ்கஷன் இருக்குது ஓகேங்களா. ஸோ இன்னும் நம்ம சிக்னல்ஸ்க்கான டிஸ்கஷனும் பார்ப்போம், மெஷின்ஸோட டிஸ்கஷன்ஸும் பார்ப்போம். பிகாஸ் நமக்கு இப்போ 2 சப்ஜெக்ட்ஸ் போயிட்டுருக்குல்ல, ஸோ அதனால் 2 டிஸ்கஷன்ஸும் நமக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ சிக்னல்ஸில் ஆல்மோஸ்ட் நம்ம 3 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம 4வது கிளாஸும் வந்துட்டோம். ஸோ அதனால் இப்போ ஒரு சஃபிஷியன்ட் அளவான கண்டென்ட்டாக கவர் பண்ணியிருப்போம். ஸோ இப்போது சிக்னல்ஸ்க்கான டிஸ்கஷன்ஸும் நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியராக இருக்குது. ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம ஃபர்தராக ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஏவி கிளியர் ஓகே. ஸோ நம்ம போகலாம். ஸோ நம்ம டிலே பண்ணாமல் டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ், மை செல்ஃப் பிரவீன். ஸோ நம்ம தமிழ் இன்ஜினியரிங் அகாடமியில் ஸோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் நம்ம ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஃபார் மோர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சார் நீங்கள் ஜஸ்ட் ஏதாச்சும் எக்ஸாம் ரிலவெண்ட்டாக டவுட் இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், வி வில் கைட் யூ ஓகேங்களா. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டோட கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் டெய்லி லைவ் கிளாஸஸ். பார்க்க முடியலன்னா ரெக்கார்டாக மாறிடும் அண்ட் ஷெடியூல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ வேலிடிட்டி வந்து 2 years இருக்க போது பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கிளாஸ் முடிஞ்சு வந்துடும். டெஸ்ட் சீரீஸ் அண்ட் டிஸ்கஷன், வீக்லி டெஸ்ட் எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கீப் செக்கிங் அவர் ஷெடியூல் ஓகேங்க. ஸோ நம்ம ஷெடியூலில் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து கொஷின்ஸை டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி நிறைய முறை சொல்லியிருக்கோம். ஸோ கொஷின் டிஸ்கஷன் ரொம்ப யூஸ்ஃபுல் எப்போன்னா நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டா ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். அன்லெஸ் ஜஸ்ட் நான் பார்க்க மாட்டேன்னா ஜஸ்ட் ஓரல் வியூவாக பார்ப்பேன் அப்படின்னா அது மறந்துடும். ஸோ எப்போவுமே நம்மளோட மிஸ்டேக் தான்ப்பா எப்போவுமே ஞாபகம் இருக்கும். ஸோ நம்ம அதனால தான் நம்ம நிறைய டெஸ்ட் எழுதி மிஸ்டேக் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா, டிஸ்கஷன் செஷனில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா எக்ஸாமில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணலன்னா எக்ஸாமில் அந்த மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஸோ அதனால தான் காமனாக நம்ம டிஸ்கஷன் அப்போது ஸோ நீங்கள் வந்து ஒரு பென் அண்ட் பேப்பர் வச்சுட்டு சால்வ் பண்ணுங்கள். ஸோ தப்பாக இருந்தாலும் சரி ஓகே. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட், மிஸ்டேக் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட் கிளியராக. ஸோ இப்போ ஹியூமன் வாய்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். ஹியூமன் வாய்ஸ் ஒரு பீரியாடிக் சிக்னல் நான் சொன்னோம். எஸ், ஹியூமன் வாய்ஸ் நான் பீரியாடிக் ஓகே. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், என்னோடய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக பேசிகிட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணேன், சடனாக ஹை பிச்சில் பேசுகிறேன். ஸோ இப்போ நான் ஹை பிச்சில் பேசிகிட்டு இருந்தேன், ஸோ ஸ்லோவாக பேசுகிறேன், ஹை பிச்சில் பேசுகிறேன், ஸ்லோவாக பேசுகிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஹியூமனோட வாய்ஸ். ஸோ இதுக்கான டைம், ஃபண்டமெண்டல் டைம் டீயை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன்னா இந்த வேவ் ஃபார்ம் ஒவ்வொரு டியூரேஷனில் இருக்குது ஓகே. ஸோ இப்போது இந்த சிக்னல் இஸ் அ நான் பீரியாடிக். கரெக்டு தான், நான் பீரியாடிக் கரெக்டு தான். பட் ஆப்ஷனில் இல்லையே. பட் ஆனால் நான் பீரியாடிக்கு இன்னொரு பேர் கூட நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் பீரியாடிக் சிக்னல்ஸை காமனாக நம்ம என்னன்னு சொல்லலாம்னா the non-periodic signals are known as random signals. ஓகே. ஸோ மிக்ஸ்டு சிக்னலோ டிஜிட்டல் சிக்னலோ கிடையாது ஓகேங்களா. ஸோ டிஜிட்டல்னால் நமக்கு தெரியும், ஹியூமன் வாய்ஸு டிஜிட்டலே கிடையாது. ஸோ கிளியராக ஹியூமன் வாய்ஸ் இஸ் அனலாக் சிக்னல். அடுத்ததாக இப்படி கூட கேட்கலாம், அப்போ ஹியூமன் வாய்ஸ் இஸ் டிஜிட்டல் சிக்னலா அனலாக் சிக்னலா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஹியூமன் வாய்ஸ் இஸ் அனலாக் சிக்னல். நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, இட் இஸ் அனலாக்னா. ஸோ இப்போ ஹியூமன் வாய்ஸ் இஸ் அனலாக் சிக்னல். அடுத்ததாக நான் பீரியாடிக்குன்னு சொல்லலாம். நான் பீரியாடிக்கோட இன்னொரு பேர் தான் ரேண்டம் ஓகேங்களா. ஸோ ரேண்டமாக இருக்குது வேவ் ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ என்னோடய மேக்னிடியூட்ஸு ரேண்டமாக இருக்குது, இங்கே கொஞ்சம் கூட இருக்குது, இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ தேர்ஃபோர் ஹியூமன் வாய்ஸ்ன்றது இட் இஸ் அ ரேண்டம் சிக்னல். ஸோ நான் பீரியாடிக்குன்னு உங்களுக்கு கொடுத்துருந்தா நான் பீரியாடிக்கை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இங்கே நான் பீரியாடிக் இல்லைல்ல, ஸோ அதனால் ரேண்டமாக தான் நான் ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ இது ஈஸி தான். ஸோ அடுத்த கொஷின். ஸோ அடுத்ததான் இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஒரு வேவ் ஃபார்ம் பீரியாடிக்காக இருந்துச்சுன்னா ஸோ அந்த பீரியாடிக்கான பீரியாடிசிட்டி கண்டிஷன் ஃபார் பீரியாடிசிட்டி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிஷன் ஃபார் பீரியாடிசிட்டி
ஓகேங்களா. ஸோ பீரியாடிசிட்டின்னா என்னப்பா? பீரியாடிக் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கோட பீரியாடிசிட்டின்னா என்ன? இட் இஸ் நத்திங் பட் த ஃபண்டமெண்டல் டைம் தான். ஃபண்டமெண்டல் டைமை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பீரியாடிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபண்டமெண்டல் டைம் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியுமா? ஸோ த கண்டினியூஸ் டைம் சிக்னலோட ஃபண்டமெண்டல் ஃபார்ம்லாம் என்ன? ஃபண்டமெண்டல் டைம் பீரியடுக்கான ஃபார்ம்லாம் என்ன? த ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? ஸோ எஃப் ஆஃப் டி, எஸ், எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவலன் டு ஸோ எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் ஆர் மைனஸ் கேபிட்டல் டி. ஸோ கரெக்டாக ப்ளஸ் ஆர் மைனஸ் கேபிட்டல் டி. ஸோ இங்கே எது இருக்குது? இது கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ இது மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் கேபிட்டல் டி அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். ஸோ இங்கே டி நாட் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ டி நாட்ன்றது என்னென்னா தட் இஸ் அ ஃபண்டமெண்டல் டைம் பீரியட். ஸோ டி நாட்னா ஃபண்டமெண்டல் டைம் பீரியட். ஓகேங்களா. ஸோ ஈஸி. அடுத்த கொஸ்டின் போவோமே. ஸோ நெக்ஸ்ட்டு, which one of the following is not a characteristic of a deterministic signal? ஸோ என்னோட டிட்டர்மினிஸ்டிக் சிக்னலோட கேரக்டர் எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டிட்டர்மினிஸ்டிக் சிக்னலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எது இல்லை? டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல்னா ஸோ இட் இஸ் அ பீரியாடிக் சிக்னல் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம்ல, ஒரு பீரியாடிக் சிக்னலை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதில் எல்லாமே தெரியும். ஒரு சிக்னல் பீரியாடிக்னா அதோட வேவ்லென்த் தெரியும், கரெக்டாக. ஸோ இதோட ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் எனக்கு தெரியும். ஸோ அதோட மேக்னிடியூட் தெரியும், அடுத்த ஆம்ப்ளிடியூட் தெரியும். ஸோ எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போது இதை நம்ம பீரியாடிக் சிக்னல்ஸை டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இப்போது இதில் எது என்னோட கேரக்டர் இல்லை, பீரியாடிக் சிக்னலோட கேரக்டர் எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், எக்ஸிபிட்ஸ் நோ அன்சர்டனிட்டி. ஸோ இதில் வந்து அன்சர்டனிட்டி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸிபிட்ஸ் நோ அன்சர்டனிட்டி. அன்சர்டனிட்டின்னா என்னப்பா? ஸோ தெரியாதது. ஸோ எப்போன்னா எப்படி இருக்கும்? வேவ் ஃபார்ம் எனக்கு தெரியாது. ஸோ அன்சர்டன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம பார்த்த நான் பீரியாடிக் வேவ் ஃபார்ம்ஸை ஒரு அன்சர்டன் வேவ் ஃபார்ம்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, திஸ் இஸ் அன்சர்டன். எங்கே என்ன வேவ் லென்த் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒரு அன்சர்டன்னா இதுதான் அர்த்தம். எப்போ என்ன வேவ் லென்த் இருக்கும்னு தெரியாது, மேக்னிடியூட் என்னவா இருக்கும்னு தெரியாது, அதை என்னால் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா. ஸோ இந்த சிக்னல்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா தட் இஸ் அ அப்பீரியாடிக் சிக்னல் ஆர் நான் பீரியாடிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸிபிட்ஸ் அன்சர்டனிட்டி. ஸோ அன்சர்டனிட்டி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க, அன்சர்டனிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டி இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க, இங்கே அன்சர்டனிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் இங்கே கொஷினை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணணும். இங்கே நாட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் எது பீரியாடிக் சிக்னலுக்கான ப்ராப்பர்ட்டி இல்லை? ஓகேங்களா. இந்த டிட்டர்மினிஸ்டிக்னா நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. ஸோ அதனால அதோட ஈக்குவலன் நேமை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. அப்போது இதில் எது பீரியாடிக் சிக்னலுக்கான ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ பீரியாடிக் சிக்னலோட ப்ராப்பர்ட்டி என்னப்பா? எக்ஸிபிட்ஸ் என்ன? அன்சர்டனிட்டியாக இருக்கும். அன்சர்டனிட்டின்ற வார்த்தையே என்னப்பா? எப்போ எது நடக்கும்னு தெரியாது, கரெக்டா. இந்த அன்சர்டனிட்டின்றதுக்கு என்ன மீனிங்? அன்சர்டன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இட் இஸ் இங்கிலீஷ் வேர்டு தானே. அன்சர்டன் எப்போனா எதுனா நடக்கும். ஸோ இதுதான் அதுக்கான அர்த்தம். ஸோ என்னால் டிட்டர்மைன் பண்ண முடியாது, கரெக்டா. நான் டிட்டர்மைன்டு. ஓகே, திட் இஸ் நான் டிட்டர்மைன்டு அப்படின்னு சொல்லலாம். அன்சர்டைன்னா நான் டிட்டர்மைன்டு அப்படின்னு சொல்லலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இது அன்சர்டன் சொல்லியிருக்காங்க, நோ அன்சர்டன். ஓகேங்களா. ஸோ அப்போ நோ அன்சர்டன்னா இந்த நோவும் நானும் என்னவாயிடும்பா? கண்டிப்பாக கேன்சல் ஆயிடும். ஓகே, அப்போ நோ அன்சர்டைன்னா என்ன அர்த்தம்? ஸோ அப்போ நோ அன்சர்டைன்னா டிட்டர்மைண்டுன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ நீங்கள் சொல்கிற ஆப்ஷன் 1 நாட் அ கேரக்டரா? இட் இஸ் அ கேரக்டர். இட் இஸ் அ கேரக்டர் கரெக்டானது, அது ஆன்சர் கிடையாது. ஸோ ஏன்றது ஆன்சர் கிடையாது. ஏன்றது புரிஞ்சுக்கோங்க. அன்சர்டைன்னா என்னால் டிட்டர்மைன் பண்ண முடியாது. நோ அன்சர்டைன்னா என்ன ஆகிடும்? இந்த நோவும் நான் டிட்டர்மைனை கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஸோ இட் இஸ் டிட்டர்மைன்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்னால் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க.
பீரியாடிக் சிக்னலை பற்றியான பேராமீட்டர் நம்மளால சொல்ல முடியும் தானே, இது ஸ்டேட்மெண்ட் கரெக்டானது தானே. ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க, நாட் அ கேரக்டர் இல்லாததை தான் எனக்கு ஆன்சராக சொல்கிறீங்க. ஓகேங்களா, புரிஞ்சுக்குங்க, ஈஸி தான். டிட்டர்மினிஸ்டிக் சிக்னலை பற்றியான தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிட்டர்மினிஸ்டிக் சிக்னலோட ஃபர்ஸ்ட் எக்ஸிபிட்ஸ் அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அன்சர்டனிட்டின்னா என்ன அர்த்தம், டிட்டர்மைன் பண்ண முடியும்னு அர்த்தம். அப்போ இது கேரக்டர் கிடையாது இல்லை, அப்போ இது ஆன்சராக வர முடியாது இல்லை, இட் இஸ் ராங். அப்புறமா இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ கேன் பி அக்யூரேட்லி ப்ரிடிக்டட். எஸ், இதுவுமே கரெக்டானது தான். ஒரு பீரியாடிக் சிக்னலை பொறுத்த வரைக்கும் நம்மளால கரெக்டாக சொல்ல முடியும் சார், அதுக்கு என்ன ஆம்ப்ளிடியூட் இருக்கும், அதுக்கு என்ன வேவ் லென்த் இருக்கும், அதோட வேவ் லென்த் எப்போ மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன் ஆகும், எல்லாமே என்னால் சொல்ல முடியும். அப்போ தேர்ஃபோர் இதுவும் தப்பு. ஸோ அடுத்ததா, கேன் பி ரெப்ரசன்டட் பை அ மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். எஸ், பீரியாடிக் சிக்னலோட ஒரு அட்வான்டேஜ் என்னப்பா, அவனெல்லாம் நம்மளால மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்டேஷன்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, எப்போ ஒரு வேவ்ஃபார்மை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வேவ்ஃபார்ம் பீரியாடிக்காக இருந்தால் தான் நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். நம்ம நாய் சிக்னல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ என்னோட நாய் சிக்னலோ அதெல்லாம் நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா அதுக்கு எல்லாமே ப்ராப்பரான ஒரு பீரியாடிக் வேவ்ஃபார்ம்ஸ் இருக்காது. ஸோ எப்பவுமே ஒரு பீரியாடிக் சிக்னலை ஈஸியாக நம்மளால் மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ நாய் சிக்னலை மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். ஸோ இப்போ பீரியாடிக் சிக்னலை என்னால் ஈஸியாக மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்டேஷன் பண்ண முடியுன்றது ஈஸி, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இட் இஸ் நாட் அ கேரக்டர் கிடையாது. ஓகேங்களா, இது எல்லாமே கேரக்டர், ஒரு பீரியாடிக் சிக்னலோட கேரக்டர்ஸ் தான். ஸோ பீரியாடிக் சிக்னலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டிட்டர்மைன்டு, அடுத்ததாக இது அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும், அடுத்ததாக இட் கேன் பி மாடல்டு. ஸோ இதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ தேர்ஃபோர் இதுவும் ஆப்ஷனில் வரக்கூடாது. இங்கே தவறான ஒரு கேரக்டரை தான் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிபிட்ஸ் அன்சர்டனிட்டி. ஆமாம், இது எப்போ எப்படி இருக்கும்னே சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. சார், பீரியாடிக் சிக்னல் எப்போ எப்படி இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாமல் போகுமா? ஒரு பீரியாடிக் சிக்னல் எப்போ எவ்வளோ வேல்யூவில் இருப்பான், ஸோ எங்கே பீக் வேல்யூவில் இருப்பான், அவனோட வேவ் லென்த் என்னவா இருப்பான், அவனோட ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் என்னவா இருப்பான், அவனோட ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும், எல்லாமே நம்மளால சொல்ல முடியும். அப்போ விச் இஸ் எக்ஸிபிட்ஸ் அன்சர்டனிட்டின்றது தப்பு. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேயா, இங்கே கேட்கறது நாட் அ கேரக்டர், அதுக்கேற்ற ஆன்சர் தான் நம்ம பண்ணணும். அடுத்ததான் நெக்ஸ்ட் நம்ம ஃபண்டமெண்டல் டைம் பீரியடை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இது நமக்கு எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் பீரியட் டி ஃபார் த சிக்னல்? என்னோட எக்ஸ் ஆஃப் டி கொடுக்குறாங்க 2 cos ஆஃப் t/4. 2 cos ஆஃப் t/4 அப்படின்றது தான் என்னோட ஃபங்க்ஷன் எக்ஸ் ஆஃப் டி. ஸோ இதுக்கு என்ன கேட்குறாங்க, ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் கேட்குறாங்க. ஸோ வி நீட் ஃபண்டமெண்டல் டைம் பீரியட். ஓகேங்களா, ஸோ ஃபண்டமெண்டல் டைம் பீரியட்னா என்னப்பா, நமக்கு என்ன தெரியும், ஃபண்டமெண்டல் டைம் பீரியட்னா ஃபார் அ கண்டினியூஸ் சிக்னல் தானே, இது டீல தானே போட்டிருக்காங்க. ஃபார் கண்டினியூஸ் சிக்னலுக்கு என்ன நம்ம போடுவோம், ஸோ தட் இஸ் 2π/ω. ஸோ இப்போ இது எது நீங்கள் கம்பேர் பண்ணணும், Vm sin ஆஃப் ஒமேகா டி ஆர் காஸ் ஆஃப் ஒமேகா டி. ஸோ கரெக்டாக இங்கே காஸ் ஆஃப்ல இருக்கு. அப்போ காஸ் ஆஃப் ஒமேகா டியோட கம்பேர் பண்ணீங்கன்னா ஃப்ரம் திஸ் ஒமேகா இஸ் வாட், என்னன்னு நம்ம சொல்ல முடியும், 1/4. ஸோ கிளியரா, அப்போ என்னோட ஒமேகான்றது என்னன்னா தட் இஸ் 1/4. அப்போ ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பார்க்கணும், ஸோ தட் இஸ் 2π/ω. ஓகேயா, ஸோ அடுத்ததா 2π/ω வந்து 1/4. அப்போ அந்த 4 மேலே போச்சுன்னா 8π அப்படின்றது தான் இவனோட ஃபண்டமெண்டல் டைம் பீரியட். சார், இதுக்கு என்ன அர்த்தம், இந்த காஸ் வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எஸ் ஆப்ஷன் 4 தான். இந்த காஸ் வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ரிப்பீட்டிங் டியூரேஷன். இதோட ரிப்பீட்டிங் டியூரேஷன் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா தட் வில் பி த 8π அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுதான் ஃபண்டமெண்டல் டியூரேஷன். கிளியரா, இது ஈஸி, இது காமன் கொஸ்டின் தான். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. சார், இந்த மாதிரி ஒரே ஒரு ஃபங்க்ஷனாக ஒரே ஒரு வேவ் லென்த்தாக இருந்தால் நீங்கள் ஈஸியாக ஃபண்டமெண்டல் டைம் பீரியடை சொல்லிடலாம். பட் இந்த முறை உங்களுக்கு இந்த வேவ்ஃபார்மில் 3 வேவ்ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த பீரியாடிக் சிக்னல்ஸில் 3 வேவ்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஓகே, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஃபார் அ பீரியாடிக் சிக்னல்னே சொல்லிட்டாங்க. அப்போ இது ஒரு பீரியாடிக் சிக்னலாக இருந்தால் இதுக்கான ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் கண்டிப்பாக எக்ஸிஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு பீரியாடிக் சிக்னல் அவனே சொல்கிறான்.
ஸோ இந்த v of t ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது பாருங்கள், 30 sin of 100t plus 10 cos of 300t plus 6 sin of 500t plus pi by 4. அவ்வளோதான் சார். ஸோ இப்போது எனக்கு என்ன வேணும், we need fundamental time period. சார் இந்த மாதிரி n signals are connected, அதாவது x1 of t plus x2 of t plus x3 of t so on xn of t அப்படின்னு இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரெண்டு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். எய்தர் மெத்தட் 1ஸை ஃபாலோ பண்ணலாம், இல்லை மெத்தட் 2ஸை ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக மெத்தட் 1 ஆர் மெத்தட் 2. ஸோ இந்த இதில் நான் என்ன பண்ணுறேன், எய்தர் மெத்தட் 1ஐயும் ஃபாலோ பண்ணலாம், இல்லை மெத்தட் 2லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் 1 நம்ம பார்ப்போம். ஸோ எது ஈஸியாக இருக்குதோ அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா டைமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கும். செகண்டு என்னோட மெத்தட் 2. ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃபார்முலா கூட நான் எழுதியிருப்பேன் பாருங்கள், LCM ஆஃப் T1, T2, T3. ஸோ இந்த மூணுத்துக்கு LCM எடுத்தீங்கன்னா தட் வில் பி த ஃபண்டமெண்டல் டைம் பீரியட். இதுதான் என்னோட ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் T0. ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னோட ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் T0. ஓகே, ஸோ இல்லைன்னா இங்கே என்ன பண்ணுவோம், எஸ் இங்கே T1/T2 ரேஷியோ கண்டுபிடிப்போம், அதே மாதிரி T1/T3 ரேஷியோ கண்டுபிடிப்போம். இதை ஃபைனலாக ஃபண்டமெண்டல் டைம் பீரியடோட கண்டுபிடிப்போம், ஈக்குவல் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி எய்தர் 3 times of T1, அதாவது இதை T அப்படின்னு சொல்லலாம், இல்லை 2 times of T1 T3 இதை நான் Tன்னு சொல்லலாம். ஸோ அப்போ இங்கேயே நான் எய்தர் ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் அந்த T0 கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, அப்போ ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் T0 இந்த வழியில் எதுனா ஒரு வழியில் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் இந்த வழியில் ஃபாலோ பண்ண போகிறேன். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு இந்த T1, T2, T3ஸ்லாம் என்னன்னு நமக்கு தெரியும்ல. ஸோ இப்போ இதை எரேஸ் பண்ணிடுறேன், பிகாஸ் நான் அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ண போகிறேன்றதுனால. ஏன்னா கிளாஸில் நான் இந்த மெத்தடை சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன். ஆல்ரெடி இந்த மெத்தடில் நம்ம கிளாஸில் சால்வ் பண்ணி காமிச்சிட்டோம். பட் இந்த மெத்தடை தான் நம்ம சால்வ் பண்ணல, அதனால இதில் ஒரு சம்மு. பட் ப்ராபப்ளி இந்த ரெண்டு மெத்தடுமே ஒவ்வொரு சில கண்டிஷனுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு சில ப்ராப்ளமில், அடுத்து ஒரு சில ப்ராப்ளமில் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். LCM எங்கே எடுக்கிறது ஈஸியாக இருக்கோ அது இங்கே ஃபாலோ பண்ணிக்கலாமா, சிம்பிள். எந்தில் LCM ஈஸியாக இருக்கோ அப்போ இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. LCM எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அப்போ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, LCM எடுக்க கஷ்டமாக இருந்தால் அந்த மெத்தட், LCM எடுக்க ஈஸியாக இருந்தால் இந்த மெத்தட். ஓகே, இப்போ ஜஸ்ட் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ T1 நமக்கு தெரியும். ஸோ T1 இஸ் வாட், ஒமேகா 2π/ω1. அதே மாதிரி T2 இஸ் ஈக்குவலன் டு 2π/ω2. சிமிலராக T3 இஸ் ஈக்குவலன் டு 2π/ω3. ஸோ கிளியரா, அப்போ இவன் வந்து ω1, இவன் வந்து ω2, இவன் வந்து ω3. அப்போ தேர்ஃபோர் என்னப்பா வருவோம் ஃபஸ்ட்டு, ஸோ 2π/100. ஸோ செகண்ட் என்னப்பா 2π/300 T2. ஸோ அடுத்தது தேர்ட் என்னப்பா 2π/500. இப்போ என்ன பண்ணணும், டேக் LCMனா LCM ஆஃப் 2π/100 அடுத்ததா 2π/300 அடுத்ததா 2π/500. அவ்வளோதான் சார். ஸோ இப்போது LCM ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ்க்கு நீங்கள் ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. நீங்கள் இப்போ எல்லாருமே ஆப்டிடியூட் கிளாஸ் இப்போ யூஜி படிக்கிறப்பவே நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ இப்போ LCM ஆஃப் ஃப்ராக்ஷன் வேணும்னா என்ன பண்ணுவோம்னா LCM ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை HCF ஆஃப் டினாமினேட்டர். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக இங்கே எனக்கு என்ன கிடைக்கும்னா இந்த ஃபண்டமெண்டல் டைம் பீரியடுக்கான ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும், ஒமேகா தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஃபைனலாக அப்போ நீங்கள் இதை வந்து T வேணும் அப்படின்னா 2π/ω இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். இது வந்து ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் கிடையாது, இட் இஸ் ஒமேகா என்னோட டைம் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபைனலாக அதையே எடுத்துகிட்டு போய் நீங்கள் டிவைட் பண்ணால் தான் ஃபைனலாக என்னோட இந்த ஃபார்முலாவில் டிவைட் பண்ணால் தான் இந்த ஒமேகாவை நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ HCF ஆஃப் நியூமரேட்டர் வேணும், எனக்கு LCM ஆஃப் நியூமரேட்டர் வேணும். ஸோ இப்போ LCM ஆஃப் 2π, 2π, அதே மாதிரி HCF ஆஃப் 100, 300, 500. அவ்வளோதான் சார். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் சார், நீங்கள்
LCM எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2π 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 LCMனா லீஸ்ட் காமன் மல்டிபிள் கிளியரா ஸோ 2π தான் எல்லாமே இருக்குது அப்போ அவனோட LCM என்னப்பா வரும் 2π தான் வருவான் காமன் மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா என்னப்பா இவனோட மல்டிபிள் ஃபர்ஸ்ட்டுக்கு மல்டிபிள் 2π செகண்டோட மல்டிபிளும் 2π தேர்டோட ஃபர்ஸ்ட் மல்டிபிளும் 2π இவனோட ஃபர்ஸ்ட் மல்டிபிள்ஸ் தான் இதோட LCMs கரெக்டா இவனோட ஃபர்ஸ்ட் மல்டிபிள் இவனோட ஃபர்ஸ்ட் மல்டிபிள் இவனோட ஃபர்ஸ்ட் மல்டிபிள் எல்லாமே ஒன்று தான் அதனால 2π அடுத்ததா HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இவனோட ஃபேக்டர் வந்து 100 அடுத்து இவன்லேயும் ஒரு ஃபேக்டர் 100 இருக்கா இவன்லேயும் ஃபேக்டர் 100 இருக்கா இந்த மூணுத்துலேயுமே ஹையஸ்ட் காமனாக இருக்கிற ஃபேக்டர்னா 100 தான் ஓகே அப்போ ஃபைனலாக 2π/100 அப்படின்றது தான் நமக்கு என்னவா கிடைக்குது ஒமேகாவா கிடைக்குது ஃபைனலா ஓகே இப்போ ஒமேகா கண்டுபிடிச்சிட்டிங்களா இப்போ என்னோட ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் வேணும் ஓகே இப்போ we need fundamental time period t is equivalent to 2π divided by omega ஓகே இப்போ இதோட ஒமேகாவை மட்டும்தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இவனோட ஒமேகா வேவ் லென்த் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 2π/100 ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2π ஒமேகாவோட வேல்யூ என்ன இப்போ தானே கண்டுபிடிச்சோம் that is 2π/100 2π cancel 100 will goes up so for fundamental time period is 100 option la irukka yes option la irukku so fundamental time period is 100 radians per second okay so இப்போ option la irukku illa yes 100 தான் so next question போவோம் which of the following is the false for a continuous time signal so இதுல continuous time signal பொறுத்த வரைக்கும் false ஆன ஒரு statement என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க which of the following is false for a continuous time signal sir continuous time signal ஓட தவறான statement சொல்லுங்கப்பா so ஒரு continuous signalsல ஒரு தவறான ஒரு statement அது என்ன first பாருங்க any signal can be expressed as a sum of odd and even signals சார் நம்ம கிளாஸ்லயே பார்த்திருப்போம் ஸோ சிக்னல்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் உங்களுக்கு செகண்ட் கிளாஸ் ஐ திங்க் ஸோ நம்ம பார்த்தோம் ஸோ ஈவன் சிக்னல்ஸ் ஆட் சிக்னல்ஸோட அடிஷன்ஸ் என்னவா இருக்கும் அதுதான் என்னோட ஃபைனல் சிக்னல் இதுதான் என்னோட சிக்னலா இருக்கும் கரெக்டா அப்போ எனி சிக்னல் எந்த சிக்னலையுமே நம்ம ஒரு ஈவன் சிக்னல் பிளஸ் ஆட் சிக்னலா ரெப்ரசென்ட் பண்ணலாம்ப்பா ஸோ அப்போ கிவன் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பே கிடையாது இதை நான் ஆல்ரெடி கிளாஸ்லேயும் சொல்லியிருக்கேன் ஸோ XE of t plus X0 of t ஆட் சிக்னல் ப்ளஸ் ஈவன் சிக்னலை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம்னா என்னோட சிக்னல் அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம் ஓகேங்களா அதாவது நான் என்ன எழுதியிருப்பேன்னா x of t கண்டினியூஸ் டொமைனில் நான் என்ன எழுதியிருப்பேன்னு போய் பாருங்கள் ஜஸ்ட் நான் எங்கே எழுதியிருக்கேன்றதும் சொல்கிறேன் அரவுண்ட் ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஏரியாவில் நான் சொல்லியிருப்பேன் ஸ்டெப் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் x of t equivalent to XE of t plus X0 of t அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம் ஓகேங்களா XE of t plus X0 of t ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் 1 இருக்குது பார்த்தீங்களா அது பர்ஃபெக்டாக கரெக்ட் இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்போது ஆன்சர் இதுவாக இருக்க முடியாது ஃபால்ஸ் அது கிடையாது அது என்னோட கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அடுத்து நம்ம இங்கே பார்த்தோம் ஸோ சம் ஆஃப் டூ பீரியாடிக் சிக்னல்ஸ் ஆஸ் ஆல்வேஸ் பீரியாடிக் அப்படின்னு சொல்லவே முடியாது ஸோ இப்போ சி எக்ஸாம்பிள் ஸோ 5π/3 சைன் ஆஃப் டி இப்படின்னு இருக்கு ஓகேங்களா எல்லாம் சிம்பிளாக கூட எடுத்துக்கலாம் சைன் ஆஃப் 5πt இப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு சைன் ஆஃப் 5t அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸோட அடிஷன் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸோட அடிஷன்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸோட அடிஷன்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா சரி இந்த ஃபங்க்ஷன் இஸ் தனியாக இட் இஸ் அ பீரியாடிக் இவன் தனியாக இட் இஸ் பீரியாடிக் இந்த ரெண்டு பீரியாடிக்கோட அடிஷன் இஸ் நெவர் பீரியாடிக் இட் இஸ் அ நான் பீரியாடிக் இட் இஸ் அப்பீரியாடிக் சரி எல்லா கேஸ்லையும் பீரியாடிக் ப்ளஸ் பீரியாடிக் வந்து பீரியாடிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த இடத்துல x of t equivalent to 5 sin πt அப்படின்னு இருந்து ஒரு இடத்துல பையோட ஃபங்க்ஷன்ஸ் இல்லைன்னா πtன்னு இருந்து அடுத்ததா sin 3πt இப்படின்னு இருந்தால் இட் இஸ் அ பீரியாடிக் தான் இது பீரியாடிக் ஸோ இவனும் பீரியாடிக் ப்ளஸ் பீரியாடிக் பீரியாடிக் ப்ளஸ் பீரியாடிக்கை பொறுத்த வரைக்கும் பீரியாடிக்காகவும் இருக்கலாம் நான் பீரியாடிக்காகவும் இருக்கலாம் இஸ் ஆல்வேஸ் பீரியாடிக் அப்படின்னா தப்பு இட் இஸ் ஆல்வேஸ் பீரியாடிக் கிடையாது இட் மே பீரியாடிக் இட் மே நாட் பி பீரியாடிக் ஓகே எப்பவுமே ஒரு
பீரியாடிக் சிக்னலையும் ஆட் பண்ணால் நான் பீரியாடிக் கூட வரும். அதையும் நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் இந்த எக்ஸாம்பிளை. கரெக்டாக, இதுதான் அந்த கேஸு. ஓகே, ஸோ அப்போ இதுதான் பர்ஃபெக்டாக தெரிஞ்சிச்சு, இதுதான் ஃபால்ஸ் கண்டிஷன். அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ கிளியர். அப்போ அடுத்த கொஷின். அடுத்ததா, த ஃபங்க்ஷன் டினோட்டட் பை த வேவ் ஃபார்ம் கிவன் பிலோ. ஸோ இந்த கிவன் வேவ் ஃபார்ம்ஸ் வந்து என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார். இந்த கிவன் வேவ் ஃபார்ம்ஸ் என்ன ஃபங்க்ஷன்? இது ஒரு ஈவன் ஃபங்க்ஷனா, இல்லை ஒரு ஆட் ஃபங்க்ஷனா, இல்லை ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷனா, இல்லை ஒரு இம்பல்ஸ் ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ என்னோட குவாட்ரண்ட் 1ம் 2ம் சேமாக இருந்துச்சுன்னா என்ன ஃபங்க்ஷன்? ஸோ 1ம் 2ம் சேமாக இருக்குது. இந்த கேஸில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டும் செகண்ட் குவாட்ரண்ட்டும் சேம் டிட்டோ இமேஜ் மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்த் குவாட்ரண்ட்டாக இருந்துச்சுன்னா விச் இஸ் அ ஆட் ஃபங்க்ஷன். ஸோ கிளியரா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா விச் இஸ் அ ஆட் ஃபங்க்ஷன். சரி ஈவன் ஃபங்க்ஷன் மாற்றி போட்டேன் நானே. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் சிமிலர் டு த கொசைன் வேவ்ஃபார்ம். காஸ் வேவ்ஃபார்ம் மாதிரி இருக்குது. காஸ் வேவ்ஃபார்ம் இஸ் அ ஈவன் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அடுத்ததா இதுக்கு உல்டாவாக இருந்தா, அதாவது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இஸ் ஈக்குவலன் டு தேர்ட் குவாட்ரண்ட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இஸ் ஈக்குவலன் டு தேர்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட் இஸ் ஈக்குவலன் டு ஃபோர்த் குவாட்ரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா விச் இஸ் அ ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ இது ஒரு ஆட் ஃபங்க்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் சைன் வேவ் ஃபார்ம். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொசைன் வேவ் ஃபார்ம் தான். ஓகே, எங்கே இது சிமிலர் டு த கொசைன் வேவ் ஃபார்ம் மாதிரி தான் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். ஓகே, இட் இஸ் அ ஈவன் ஃபங்க்ஷன் தான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்ததா, ஐடென்டிஃபை த நேச்சர் ஆஃப் சிக்னல் ஷோன் இன் த கிவன் இமேஜ். ஸோ இந்த சிக்னல் என்ன சிக்னல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார். ஸோ இதோட நேச்சர் ஆஃப் த சிக்னல் என்ன? ஐடென்டிஃபை த நேச்சர் ஆஃப் த சிக்னல். ஸோ இங்கே பாருங்க, இந்த ஃபங்க்ஷன் ஒருவேளை பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிருந்து, இதே மாதிரி நெகட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிருந்தால் தான் அது பீரியாடிக் சிக்னல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெகட்டிவ் இன்ஃபினிட்டி டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டியாக இருந்தால் தான் நம்ம அதை பீரியாடிக்னு சொல்கிறோம். அப்போ இது பீரியாடிக் சிக்னல் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் ஒரு பீரியாடிக் சிக்னல் கிடையாது. அடுத்து இப்போ தான் நம்ம பார்த்தோம், என்னோட ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டும் ஃபோர்த் குவாட்ரண்ட்டும் ஈக்குவலாக இருப்பான், செகண்ட் குவாட்ரண்ட்டும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டும் தேர்டும் ஈக்குவலாக இருப்பான், செகண்டும் ஃபோர்த்தும் ஈக்குவலாக இருந்தால் தட் இஸ் அ ஆட் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்க, எஸ் த ஃபர்ஸ்ட் இஸ் ஈக்குவலன்ட் டு த தேர்ட். அப்போ தேர்ஃபோர் த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் அ ஆட் சிக்னல். ஓகே, அப்போது இந்த கிவன் சிக்னல்ன்றது என்ன சிக்னல்னா ஆட் சிக்னல். பிகாஸ் இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இந்த இமேஜ் அப்படியே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு, அந்த கண்டிஷன் அது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. அப்போ தேர்ஃபோர் இந்த சிக்னல் இஸ் அ ஆட் சிக்னல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இது பீரியாடிக் சிக்னல் கிடையாது. ஏன்ற ரீசன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த இடத்துல இது வந்து எக்ஸ் ஆஃப் என்னா இருக்குது, சாம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சாம்பிள்ஸ் இஸ் நாட் கண்டினியூடு டில் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி, சேம் த சாம்பிள் இஸ் நாட் கண்டினியூ டில் த நெகட்டிவ் இன்ஃபினிட்டி. சாம்பிள்ஸ் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி இல்லை வரைக்கும் போகல, நெகட்டிவ் இன்ஃபினிட்டிக்கும் போகல, அதனால இது பீரியாடிக் கிடையாது. ஓகேங்களா, இஸ் நாட் அ பீரியாடிக். அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த சிக்னல் இட் இஸ் அ ஆன்டி-காசல். எ சிக்னல் இஸ் அ ஆன்டி-காசல்னா கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எ சிக்னல் இஸ் அ ஆன்டி-காசல் சிக்னல் இஃப். ஆன்டி-காசல்னா என்னப்பா, அதுக்கோட கண்டிஷன்ஸ் என்ன? காசல்னா என்ன, அதோட கண்டிஷன்ஸ் என்ன? This is t and it is minus t, so which is t and it is a minus t. இதுக்கான கண்டிஷன் நம்ம கிளாஸ்லயே பார்த்தோம். ஸோ காசல் ஆன்டி காசல் கூட கண்டிஷன் தான் கேட்டிருக்கோம், நம்ம ரொம்ப பெரிய கொஷின்ஸ் கேட்கல.
காசல்னா என்னப்பா இருக்கும்? The waveform is exist in right side only. Anti-causal என்னப்பா? The waveform is exist in left side only. ஓகே, ரைட் சைடில் மட்டும் எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா காசல், லெஃப்ட் சைடில் மட்டும் எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா ஆன்டி காசல். அப்போ இதோட எக்ஸ்பிரஷன் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இவனோட எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி மேத்தமெட்டிக்கலாக எழுதியிருப்போம்? இவனோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்? அதாவது என்னோட ஃபங்க்ஷன் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவலன் டு 0. ஓகேயா, த ஃபங்க்ஷன் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவலன் டு 0 ஃபார் டி லெஸர் தேன் 0. ஓகேங்களா, ஸோ 0 ஃபார் டி லெஸர் தேன் 0. அப்போ இவனோட கண்டிஷன் எக்ஸ் ஆஃப் டி எப்படி இப்போ நம்ம எழுதியிருப்போம்னா எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவலன் டு 0 ஃபார் டி கிரேட்டர் தேன் 0. ஸோ இப்படி தான் நம்ம எழுதுவோம். பர்டிகுலராக இப்படி தான் நம்ம ரெப்ரசன்டேஷன்ஸ் உங்களுக்கும் கொடுத்துருப்போம். அப்போது இது ஒரு என்ன சிக்னல்னு சொல்கிறாங்க? திஸ் இஸ் காசல்னா இது என்னோட காசல், இவன் ஆன்டி காசல். அப்போ ஆன்டி காசல் எப்படி இருக்கு? எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவலன் டு 0 ஃபார் டி கிரேட்டர் தேன் 0. ஓகே, எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவலன் டு 0 ஃபார் டி கிரேட்டர் தேன் 0. அப்போ ஆப்ஷன் எது? எஸ், இட் இஸ் டி தான் ஆன்சர். ஓகேயா, ஸோ எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவலன் டு 0 ஃபார் டி கிரேட்டர் தேன் 0. இதுதான் இப்போ ஆன்சர். இது உங்களுக்கு புரியுதில்லை? இதை நான் கண்டிஷன் கிளாஸ்லேயே கொடுத்துருக்கேன். இதை பற்றி ரொம்ப பெரிய இது இல்லை. ஓகேங்களா, இதில் பெரிய கான்செப்ட்ஸ் இல்லை, இது கண்டிஷன் தான். அடுத்ததான் நெக்ஸ்ட், இஃப் அ சிக்னல் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவலன் டு இ டு த பவர் ஏடி யூ ஆஃப் டி. இந்த சிக்னலை எப்படி வரைகிறதுன்னு கூட நான் சொல்லியிருந்தேன். பட் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் தான் நான் கொடுத்துருந்தேன். நான் உங்களுக்கு கிளாஸில் இ டு த பவர் மைனஸ் ஏடி யூ ஆஃப் டியை வரைஞ்சிருந்தேன். ஸோ வரைஞ்சது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா சிம்பிள் தான். இந்த வேவ்ஃபார்ம் இ டு த பவர் ப்ளஸ் ஏடி யூ ஆஃப் டி வேவ்ஃபார்ம் கொடுத்துருக்கேன். இந்த வேவ்ஃபார்ம் காசலா, நான் காசலா, இல்லை ஆன்டி காசலா அப்படின்றத சொல்லணும். ஓகேங்களா, இந்த வேவ்ஃபார்ம் காசலா, நான் காசலா, ஆன்டி காசலான்றதை நீங்கள் சொல்லணும். ஆல்ரெடி அன்றைக்கி கிளாஸ்லேயே வரைஞ்சிருந்தேன். இ டு த பவர் மைனஸ் ஏடி வேவ்ஃபார்ம் எப்படி இருக்கும், e to the power plus at waveform எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. So e to the power minus at waveform is a decaying curve. It is our e to the power minus at. e to the power plus at எப்படி இருக்கும்பா? It is an incremental curve. ஓகேங்களா, இட் இஸ் அவர் e to the power plus at curve. அடுத்ததாக இப்போ u of t நமக்கு தெரியும். u of t is a step waveform, will exist in the right side only. ரைட் சைடு மட்டும்தான் இருக்கும், ரைட் சைடட் சிக்னல் அது. ஓகே, இப்போ இந்த ரெண்டுத்தோட ப்ராடக்ட், இப்போ இவனோட ரெண்டுத்தோட ப்ராடக்ட் என்னப்பா நமக்கு, அதுதான் நமக்கு இங்கே வேணும். ரைட், இப்போ ஜஸ்ட் வேணும்னா இந்த வேவ்ஃபார்ம் இங்கே போட்டுக்கலாம். ஸோ u of t ஏ ஸோ ஓகே, இவனோட ப்ராடக்ட் எப்படி வந்திருப்பான்? த சிக்னல் எக்ஸிஸ்ட் ஃப்ரம் த ரைட் சைடு டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. ஓகே, அப்போ இங்கிருந்து தான் இருப்பான். லெஃப்ட் சைடில் சிக்னல் கிடையாது. அந்த வேவ்ஃபார்ம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுப்பா? ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு எக்ஸ்போனென்ஷியலாக அப்படி போயிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் அவர் e to the power at u of t கிராஃப். ஓகே, இதுதான் என்னோட e to the power at u of t கிராஃபு. அப்போ இந்த சிக்னல் என்னப்பா, லெஃப்ட் சைடில் இருக்கா ரைட் சைடில் இருக்கா? இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா f of t is equal to 0 for t lesser than 0. ஓகே, இட் இஸ் 0 for t lesser than 0. அப்போ இது என்ன சிக்னல்? ஸோ 0 for t lesser than 0, it is a causal signal. ஓகேப்பா, அப்போ இந்த ஆன்சர் the given signal is a causal signal. ஸோ ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிளியராப்பா? ஸோ இதில் இன்றைக்கி பார்த்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லை? ஸோ பேசிக்காக உங்களுக்கு இப்படி தான்ப்பா கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இன்னும் நம்ம கொஷின்ஸ் நாளைக்குலேருந்து இன்னும் நிறைய நம்ம கொண்டு வரலாம். ஓகேங்களா, ஸோ நான் இம்பல்ஸ்லேருந்து சம்ஸு இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் நாளைக்குலேருந்து கொண்டு வரேன். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட் இப்படி தான் உங்களுக்கு காமனான ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் எடுப்பாங்க. அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸு இன்னும் கொஞ்சம் கூட டஃப் போட்டு எடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம கூட போக போக நம்ம அந்த மாதிரியான கொஷின்ஸையும் கிளாஸஸில் கொண்டு வரேன். ஸோ அதையும் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் எந்த டவுட்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ நான் ஃபர்தராக அதுக்கான ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுறேன்.
ஓகேங்களா. ஸோ இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட்டு நாளைக்கு செஷனில், அதாவது 4:30 செஷனில் திரும்பவும் மெஷின்ஸோட டிஸ்கஷன் அண்ட் சிக்னல்ஸோட டிஸ்கஷன்ஸை நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது 6:30க்கு நம்மளோட மெஷின்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம மெஷின்ஸ் கிளாஸில் கேரக்டரிஸ்டிக்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ அப் டு கேரக்டரிஸ்டிக்ஸ் முடிச்சிட்டோம்னா அதோட அப்ளிகேஷன் சொல்லிடலாம், முடிஞ்சால் அப்ளிகேஷன்ஸோட சொல்லிடலாம். ஸோ அதுக்கப்புறமா என்ன இருக்கும்னா அதில் இருக்கிற ஃபர்தராக டிசி மோட்டார் டாபிக் வந்துடுவோம். இப்போ டிசி ஜென்ரேட்டர் முடிஞ்சிடும் ஆல்மோஸ்ட். ஓகேங்களா. அப்புறமா டிசி மோட்டார்னா என்ன, அதில் இருந்த டார்க் ஈக்குவேஷன்ஸ் என்ன, அதில் ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, அது எல்லாமே இங்கே நம்ம என்ன பண்ணமோ அதே தான் அப்படியே அடிஷ்னலாக வரப்போகுது. ஓகேங்களா. ஸோ அதை ஜஸ்ட் ஒரு நாள்லேயே என்னால் எலாபரேட்டாக சொல்ல முடிஞ்சிடும். ஓகேங்களா. டிசி ஜென்ரேட்டரை தான் நம்ம ஒரு 5 to 6 days பார்த்துருப்போம். 6 to 7 days கிட்ட ஆயிடுச்சு. அந்த டிசி மோட்டரை இந்த கண்டென்ட் எல்லாமே அப்படியே உல்ட்டா அப்படின்னு சொல்லி அதை எலாபரேட்டாக நான் சொல்லிட்டேன்னா ஒரே நாளில் முடிச்சிடலாம். அடுத்ததாக டெஸ்டிங்கு, லாஸிங்கு, அடுத்ததாக அதில் இருக்கிற பிரேக்கிங்கு. ஓகேங்களா. ஸோ அது இந்த வீக்கில் நம்ம டிசி மிஷின்ஸையும் சிக்னல்ஸையும் மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ மீண்டும் ஒரு செஷனில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூப்பா. ஸோ நாளைக்கு நம்ம டிஸ்கஷன் செஷனில் பார்ப்போம். 6:30க்கு கொஷின் செஷனில் பார்ப்போம், கிளாஸ் செஷனில். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூப்பா.